நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு நேராக காத்திருப்பேன். இந்த காலை வேளையில எதெல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய முகத்தை வாழ்க்கையில மறைத்திருக்கிறதோ அதை விட்டுட்டு யாக்கோபின் தேவனை நான் நிச்சயமாய் பார்க்க போறேன், அவர் முகத்தை தரிசிக்க போகிறேன். இப்ப தரிசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா 18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்ப சேனையின் கர்த்தராலே நீங்கள் யாரா இருக்கிறீங்க? அடையாளங்களா இருக்கிறீங்க. சேனையின் கர்த்தராலே நீங்கள் அற்புதங்களாக இருக்கிறீர்கள். நீங்க தான் அடையாளம், நீங்க தான் அற்புதம், நீங்க தான் மிராக்கிள். ஆமா, நீங்க தான் அடையாளம். இப்ப அடையாளமா இருக்கீங்க நீங்க தான். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தை வசனங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, ஆமா பிசாசு அவர் வார்த்தையை கவனிக்காத, ஆமா கைராசியை பார்க்கப்போ அல்லது முகராசியை பார்க்கப்போ அல்லது ஒரு பார்வை பாரும்பாங்க, என்னமோ சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் போன்னு சொல்லும் பொழுது இல்லை ஆமா மலையாள, ஆமா மலையாள யந்திரம் அப்படி நிறைய சொல்லுவாங்க, மந்திரம் யந்திரம் நிறைய சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க, உங்களை அப்படியே போ சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் விட்டுட்டு இல்லை ஆமா என் பக்கத்தில் தேவன் இருக்கிறார், அப்படி வார்த்தை இருக்கிறது, நிச்சயமாய் நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவேன் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசன வசனம்